இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாமா, அத்தை உள்ள வேலை இருக்குன்னு போயிட்டாங்க. அதான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்தாங்க. நீங்க கேட்ட டாக்குமெண்ட் எல்லாமே இதுக்குள்ள தான் இருக்கு மாமா. சரி, நீ போ, நான் பாத்துக்கிறேன். இல்ல பரவாயில்ல மாமா, நீங்க முடிச்சிட்டு கொடுங்க, நான் போய் பீரோல வச்சிடுறேன். நாம கொடுத்த அந்த டாக்குமெண்ட படிக்க விட்டுறவே கூடாது. மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாமா. எதுக்கு? இல்ல, இந்த வீட்ல என்னென்னமோ பிரச்சனை நடக்குது. அதுவே உங்க மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும். இதுல நான் வேற கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொத்தை பிரிச்சு கொடுங்கன்னு வேற கேட்டேன். அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்ல மாமா. என்ன மன்னிச்சிருங்க மாமா. நான் அப்படி பண்ணிருக்கவே கூடாது. இல்லம்மா, நீ சிவாவுக்காக தான் கேட்டேன்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனா அவனை நினைச்சு நீ கவலைப்படாத. சிவாவுக்கு எப்ப என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். சொத்தை பிரிச்சு என்ன ஆக போகுது? என்ன மாமா? அப்போ நீ பிரிச்சு கொடுக்க சொன்ன, அப்படி பண்ணிருந்தா இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரே வீட்ல ஒன்னா இருக்க முடியுமா? ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப சுலபம் பார்வதி. ஆனா அதுக்கான விளைவு என்னவா இருக்கும்னு யோசிச்சு பார்க்கணும். நீ சிவாவை நினைச்சு கவலைப்படாத. இந்த வீட்டு மருமகளா உன் கடமை ஒண்ணுதான். நம்ம குடும்பம் உடையாம பாத்துக்கணும்.